வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மளோட தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுட்ருக்கு. இந்த கன்று போடுறப்ப கரெக்டாக நான் காட்டில் இருந்தேன். அதனால் டக்குன்னு நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக கால் தெரியுது பாருங்கள். எல்லோரும் நினைப்பீங்க இன்றைக்கி தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அதனால் இன்றைக்கி கன்று போட்டுச்சான்னு கேட்பீங்க. இன்றைக்கி கன்று போடல. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆடி 18 அன்றைக்கி கன்று போட்டுச்சு. ஆனால் காலையிலேருந்து காட்டிலே இருந்தேன். காட்டிலே இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம எருமையை கன்று போட போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் மண்ணை பறித்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி நம்ம எருமை வந்து கன்று போட போகுது அப்படின்னு. மாடு எப்படி கன்று போடுது அப்படின்னு நேரில் பார்க்காதீங்க, இந்த வீடியோ மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாடு எப்படி கன்று போடுது அப்படின்னு. நம்ம எருமை எப்படி கன்று போட்டுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அம்மாட்ட சொல்லி நான் வீடியோ எடுக்கிறேம்மா, நீங்கள் செக் பண்ணுங்கள், செக் பண்ணி சொல்லுங்கள் எந்த கன்றுக்குட்டி என்ன கன்றுட்டு போட்டிருக்கு அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல, நீயே வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா கிடாரி கன்று போட்டிருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வளர்த்துற எருமை மாடு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது நம்ம சின்ன பையனை வந்து கவர் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம சின்ன பையன் வந்து இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் கன்றுட்டியாக இருக்குது நம்ம சின்ன பையன் வந்து. இப்போ அடுத்தது வந்து நம்ம அப்படியே செகண்ட் எருமைக்கு வந்தேன். செகண்ட் எருமை வந்து இப்போ தான் ஒரு கன்று போட்டு ஒரு 5 மாதம் ஆகுது, 5-6 மாதம் ஆகுது கன்று போட்டு. எல்லோரும் கேட்பீங்க இன்னமா காளை கத்தாமல் இருந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காளை கத்தலை, அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. காளை கத்துற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். காளை கத்துனோடனே நான் அந்த அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஃபஸ்ட் எருமைக்கு வந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட் எருமை பார்த்திங்கன்னா இப்போ 6 மாதம் சனையாக இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் ஆனோடனே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு போடுங்க. நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக அனுப்பிச்சிக்கிறேன். அடுத்ததான் நம்ம செவலை கிடாரி கண்ணுக்கிட்ட போயிட்டோம். இந்த செவலை கிடாரி பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் ஆகுது. ஆனால் சரியான குறும் பண்ணுது, அதனால தான் நம்ம வந்து முவரை போட்டு வச்சுருக்கிறோம். அடுத்ததான் நான் அப்படியே நம்மளுடைய மாட்டுக்கிட்ட போயிட்டேன். நம்ம மாடு வந்து பார்த்திங்கன்னா காலை சேர்த்தி இப்போ ஒரு 3 மாதம் ஆகுது. நம்ம செவலை காலையில் சேர்த்திருக்கிறோம். இந்த டைம் வந்து நம்ம மாட்டு வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். பால் வத்துட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பால் வத்துனோடனே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன். அப்படியே நம்ம மாடு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது கடைசியாக நம்ம எருமை கன்றுட்டிட்டு வந்துட்டேன். இந்த கன்றுட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் எருமையோட கன்றுட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலக்கன்று. அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட் எருமையோட கன்றுட்டி பாருங்கள் இப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஆடி 18 அன்றைக்கி எடுத்தது. இன்றைக்கி வந்து இதுக்கு மூக்கணாங்கவர் குத்தியாச்சு, ஏன்னா ரொம்ப குறும் பண்ணுது, அதனால் மூக்கணாங்கவர் குத்தியாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அடுத்ததாக வந்து நம்ம கட்டத்தறியோட ஃபுல் வியூ வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள், எல்லா எருமை கன்றுக்குட்டி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. அவ்வளோதான் நம்மளே இந்த வீடியோ. நன்றி.